மாற்றம் வேணும், அதனால தாங்க நாங்க விசில் ஊதுனோம். எங்க பேரன் சொன்னான், பேத்தி சொன்னா, எங்க மகள் சொன்னா, மகன் சொன்னா, அதனால தானே ஓட்டு போட்டோம் அப்படின்னு. மாற்றம் வந்திருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தான் அந்த செய்தியை வச்சு சொல்லணும். மேட்டூர் அருவங்காடுங்கிற பகுதியில் விஏஓக்கு கன்னத்திலே அறையிறாங்க. என்னன்னா ஆக்கிரமிப்பு, அதை அகற்ற வந்தார். இங்கே எதுக்குடா நீ வர அப்படின்னு அடித்து இது பண்ணுறாங்க. அது சமூக வலைதளங்களில் அவர் தாவேக்காவுடைய நிர்வாகியாக இருக்கிறார் அடித்தவர் அப்படிங்கிறாங்க. சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தாவேக்கா நிர்வாகிகள் எந்தெந்த வழக்குகளெல்லாம் அவங்க ஈடுபடுறாங்க, பாலியல் குற்றச்சாட்டு உள்பட ஒவ்வொருத்தவங்களா வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், இது திராவிட மாடலுடைய 2.0 அப்படிதான் அப்படிங்கிறது மாதிரி இன்னொருத்தர் பொங்கி பொங்கி மீடியாக்கள்ல பேசியிருக்காரு. அவர் மிக தெளிவாக பேசுவதை பார்த்தால் அவர் திமுக கட்சி அனுதாபியாக இருப்பார்னு தெரியுது. ஏன்னா அவர் சில பாயிண்ட்ஸுகளை எல்லாம் நோட் பண்ண பொழுது இருந்தா கூட அவர் சொல்லக்கூடியதுல பல நியாயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்றாருன்னா, ஒரு திடீர்னு ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க, ஃபங்க்ஷன், இதுக்கு ஸ்கூல் இந்த எக்ஸாம் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க, குயிஸ் எக்ஸாம் மாதிரி. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஷீல்டு கொடுப்போம், மெடல் மாதிரி கொடுப்போம், 500 ரூபாய் இதில் பார்ட்டிசிபேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு பரிசு தொகையும் கொடுப்போம் அப்படின்னா தான் இவரும் தன்னுடைய மகளை +2 படிக்கிறாங்க போல இருக்கு, அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸ்கூலுக்கு, கர்நாடகா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அங்கே பார்த்தா இங்கே சென்டர் இல்லை அப்படின்னு திரும்ப இவங்க கூப்பிட்டு பச்சையப்பா காலேஜில் தான் நடக்குது அப்படின்னா சரின்னு அங்கே கொண்டு போய் இது பண்ணியது. அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்குது. மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கூட இவங்க ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் அவர் இந்த பேரண்ட் போய் கேட்டிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்கூல் எச்எம்ஏ எனக்கு தெரியாதுப்பா, ஏதோ கவர்மெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொன்னாங்க, அதனால தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னோடனே தெரியல, என்ன மாறி மாறி சென்டர் சொல்கிறாங்கன்னா மன்னிச்சுக்கங்க உங்களுடைய சிரமத்துக்கு அப்படின்னு இருக்காங்க. சரின்னு எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தா கவர்மெண்ட் லோகோ எதுலேயுமே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களா பைபிள் கொடுக்குறாருன்னு, அவருடைய ஃபோட்டோ அதில் இருந்திருக்குது. கார்னரில் டிவிகே உடைய லோகோ இருக்குது. இந்த கொஸ்டின் பண்ணி அதுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க, அந்த மெடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மெடலில் பார்த்தீங்கன்னா டிவிகே லோகோ இருக்குது. அவர் என்ன கேட்குறாரு நியாயமா, இப்போ இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய இந்த +2 பிள்ளைங்களுக்கே நீங்கள் டிவிகே மெம்பர் ஆக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் நடத்துறீங்களா? எக்ஸாம் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய நான் யூனிஃபார்மோட கொண்டாந்து விட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு கட்சி விழா மாதிரி நடத்திருக்கீங்க, சபாநாயகர் ஃபோட்டோவோட சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, கவர்மெண்ட் லோகோ எதுவுமே இல்லை. இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணவர், இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சபாநாயகர் புசி ஆனந்த் அவரும் கூட கலந்து கொண்டு இருக்கார். இவங்க மேலாம் வழக்கு போடணும் அப்படின்னு அந்த பெற்றோர் கேட்டிருக்காரு. அது நியாயமா இல்லை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார் அவர்? 2 செய்தி சொல்லியிருக்கீங்க. அந்த முதல் செய்தி சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆட்சி மாறியதால் காட்சி மாறியதா, மாற்றம் வந்திருக்கிறதா சொன்னீங்க. காட்சின்னு சொல்ல ஆட்சி மாறியதால் மாற்றம் வந்திருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. நான் நிச்சயமா சொல்றேன், மாற்றம் வந்திருக்கிறது. என்னன்னு கேக்குறீங்களா? அப்ப பண்ணது டிஎம்கே, இப்ப பண்றது டிவிகே, அந்த மாற்றம். மற்றபடி எல்லாம் அதேதான், ரிப்பீட். ஆக ரீல்ஸ் கிடையாது, இதான் ரியல். ரீல்ஸில் பார்க்கக்கூடிய டிவிக்கா வேறு, ரியலா இருக்கக்கூடிய டிவிக்கா வேற. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நிறைய செய்தி அந்த ஆட்சி பதவி ஏற்பதற்கு முன்பாகவே அப்பயே ஆரம்பிச்சாச்சு. எப்படி நம்ம இங்க பதவி ஏற்பதற்கு முன்பாகவே நீங்க மணல் திருடலாம் என்று சொல்லி அவர் பேசினார் இல்லையா முந்தைய ஆட்சியில், அதே போல இங்க ஆரம்பிச்சாச்சு. மருத்துவமனையில போய் மிரட்டுறாங்க, மிரட்டாத இடமே கிடையாது. பள்ளிக்கூடத்துல, மருத்துவமனையில நிறைய செய்திகள், ஆய்வுங்கிற பேர்ல அலப்பறம் பண்றாங்க. ஆமா, இதுக்கு முன்பு திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா விஏஓ அடிச்சு கொலை பண்ணாங்க, இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டெப் 1 நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்ல. அதனால எந்த விதமான வித்தியாசமும் நான் பார்க்கல. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பழைய கல்லு புதிய முந்தையில. அது முந்தைங்கிறது அந்த பாத்திரம் தான் மாறி இருக்கக்கூடிய, உள்ள அதே போதை தரக்கூடிய கெடுதல் இருக்கக்கூடிய கல்லு தான் இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா பழைய புதிய முந்தை அப்படின்னா அந்த கோட் சூட்டோட இருக்கிறது, கோட் சூட்டு தான் அந்த பூச பலபலன்னு இருக்கு. அந்த முந்தை தான் இந்த தாவேக்கா, வேற எதுவும் இல்லை. திமுக போய் தாவேக்கா வந்திருக்கிறதே தவிர எதுவுமே மாறல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக செக்ரட்டரியேட் போறாங்க.
செக்ரட்டேரியட்ல குறிப்பிட்ட துறை, அந்த துறை ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பிஏ, அந்த பிஏக்கு தெரிஞ்சவர் மூலமா சொல்லி அவங்க வந்து வாங்க நீங்க வந்து இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிஏ பேர் சொல்லி அவங்க டேபிளுக்கு அவங்க போய் நேர்ல பார்க்க சொல்லலை, நான் அப்ளிகேஷன் எடுத்துட்டு போறேன், இதை போய் அந்த டேபிளுக்கு போய் சேர்த்துருங்க அப்படின்னு எங்க முன்னால செக்யூரிட்டி கொடுங்க, நீங்க எனக்கு வந்து சேர்ந்துரும். இவங்க போனா துரத்தி அடிச்சிருக்காங்க. இவங்க அந்த இத்தனைக்கும் அந்த சும்மா போல ஏற்கனவே பேசியிருக்காங்க. அந்த துறை ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் சொல்றாங்க, அவங்க பிஏ பேர் சொல்றாங்க, அந்த பிஏவை யார் மூலம் கான்டாக்ட் பண்ண அவங்க வந்து இந்த டேபிளுக்கு போன சொல்லியிருக்காங்க, நீங்க இப்படியே கொடுத்துருங்க, விரட்டி அடிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க அந்த செக்யூரிட்டி, அந்த பிஏ வந்து உனக்கு போன் பண்ண சொல்லு. எனக்கு எப்படிங்க தெரியும் போன் நம்பரு? பிஏடைய போன் நம்பர் கொடுப்பாங்க நமக்கு. அப்ப எனக்கு போன் பண்ண சொல்லு, எனக்கு அவங்க நம்பரே தெரியாது. அப்ப நீ போ, வெளியில போ. அப்போ ஒரு சாமானியன் வந்து கோட்டைக்கு போய் தன்னுடைய குறையை சொல்வதற்கான வாய்ப்பு தாவேக்கு ஆட்சியில் இல்லவே இல்லை. 2 நாளுக்கு நடந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல பாருங்க. யோகி, நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. கேரளால இருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ரீல்ஸ் போட்டா போயிட்டு வந்து அந்த கோட்டைக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவங்க பாத யாத்திரையா ஏதோ பழனிமலைக்கு போறது மாதிரி, திருப்பதிக்கு போறது மாதிரி பாத யாத்திரையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே வந்தாங்களா என்னன்னு தெரியல, வந்துட்டே வந்தாங்க. இந்த செய்தி முதல்வருக்கு எப்படியோ போயிருக்கு. அவங்க அந்த கோட்டைக்கு போறதுக்கு முன்னாலே எங்கேயோ ஒரு ரோட்ல நிக்கிறாங்க. முதல்வருடைய கான்வாய் வருது. இவங்க அங்க கேப் எல்லாம் போட்டுக்கிட்டு வித்தியாசமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் அந்த ஜோடி, ரீல்ஸ் ஜோடி, இன்ஸ்டால பிரபலம். உங்களை பார்த்த உடனே அவருடைய கான்வாய் நிக்கிறது. அவங்க நேர்ல போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட கையை கொடுத்துட்டு கிளம்புறாரு. இப்படி ஒரு சாமானியர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய முதல்வர் இவங்களை ஏன் அவர் சந்திக்காம? அந்த சாமானியர் வந்து இன்ஸ்டால பிரபலமாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய முதல்வர் சந்திப்பார். நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? அதனால யூபியில பாருங்க, யாராவது ஒருத்தர் போய் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அங்க டைம் கொடுத்துருக்காங்க. எவ்ரி வீக்லி 2 days 3 days ஒரு டைம் அலாட் பண்ணிருக்காங்க. யார் வேணா போய் சந்திக்கலாம். மத்திய பிரதேசத்துல இதே போல எல்லா மாநிலங்களும் அப்படி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் கூட யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மனு கொடுத்தாங்கன்னா அதை போய் செக்யூரிட்டி கொடுத்தா நான் கொடுத்துறேன்னு சொல்லி எடுத்துட்டு போவார். அது எங்க கொடுப்பாரோ தெரியாது. குறைந்தபட்சம் வாங்கியாவது வைப்பாரு, அப்புறம் கட்டி பழைய பேப்பர் போடுவாங்கன்னு தெரியாது. ஸ்டாலின் அந்த மாதிரி பலமுறை பண்ணிக்கிற மேடை மேல ஒரு பெரிய மனுலாம் போடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. அதனால குறைந்தபட்சம் அதையாவது பண்ணாங்க, அதை கூட பண்ண தயாரா இல்லை. ஆகவே இதுதான் தாவேக ஆட்சியுடைய உண்மையான முகம், நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். இதே போல நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்க, இந்த மாதிரி கட்சியினுடைய செயல்பாட்டுக்காக குழந்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாகவே குழந்தைகளை சொன்னார் இல்லையா, நீங்க வந்து உங்களுடைய அப்பாவை, அம்மாவை, அண்ணாவை, அக்காவை, அங்கிள்லாம் இந்த விஜயங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்க பிடிவாதம் பிடிக்கணும் என்று சொல்லி அவங்களை உசுப்பி விட்டு பல இடங்கள் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை அவங்க அப்பா வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடவில்லை என்று தெரிந்து தன்னுடைய இங்க இதை நறுக்கி வந்து பிளேடால் நறுக்கி தற்கொலை செய்ய முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் உடனே காப்பாத்தினாங்க. இப்படி பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நடந்திருக்கிறது. அப்ப குழந்தைகளை நீங்க வந்து மோட்டிவேட் பண்றீங்க, அதனுடைய ஸ்டெப் 2 தான் இது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, பள்ளி மாணவர்கள் ஒன்னும் தெரியாத அப்பாவியா இருக்கக்கூடிய ஒரு விடலை பருவம், அவங்களா டிவிகேக்கு ஆதரவா திருப்பியாச்சுன்னா அவங்க ஃபேமிலி they will be forced to vote for TVK. இதே போல இதே பாணியை பின்பற்றலாமே. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக இதை நான் பார்க்கிறேன். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை கட்சி பதவி வேறு ஆட்சி வேறு என்பதை தெளிவா இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக பாஜக மட்டும் தான் நான் பார்க்கிறேன். அங்கதான் கட்சி தலைவர் ஆட்சியில பொறுப்புல இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு ரிசைன் பண்ணி ஆகும். மற்ற எல்லா கட்சிகளுமே கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், கட்சியுடைய உரிமையா கொண்டாடக்கூடியவர் யாரோ அவர் தான் ஆட்சியில இருப்பார். அப்போ ஒரே சமயத்துல கட்சியை துஷ்பிரயோகம் செய்ய அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லா கட்சிகளும் இருக்கிறது, பாஜக தவிர. அதனால பாஜகவை பார்த்து இப்படி கட்சி ஆட்சியை பிரித்து பார்க்கக்கூடிய செயல்முறை ஒவ்வொரு கட்சியும் படித்துக் கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.